சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையில மேகதாது அணை வந்து கட்டியே தீர்வுன்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் இருக்கிற கவர்மெண்ட் வந்துட்டு முடிவோட இருக்காங்க. அதுவும் டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்து கட்டியே தீர்வுன்னு சவால் விட்டுருக்காரு. பட் இன்னைக்கு ஆளுநர் உரையில என்ன போட்டிருக்காங்கன்னா, மேகதாது அணை வந்து கட்டினாங்கன்னா அதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்ட விடாம நாங்க தடுப்போன்ற அளவுக்கு ஆளுநர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. யாரு? நம்மளுடைய பொம்மை முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பிரதிநிதியா ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கிட்ட போய் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா? இது உங்க கூட்டணியில 2 அமைச்சரவை வந்து காங்கிரஸ்ல இருக்காங்க, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்க காங்கிரஸ் இன்னைக்கு டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்து கர்நாடகாவோட முதலமைச்சரா இருக்காரு. அவர் வந்து கட்டிய தீர்வுன்னு சொல்றப்போ உங்களுடைய பதில் அதுக்கான பதில் என்ன? வாயை கொஞ்சமாவது தொடங்க சிஎம் சார். பொம்மை முதலமைச்சரா வந்து செயல்பட்ட மட்டும் பத்தாது சார். உங்களை நம்பி இத்தனை பேர் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சு மைனாரிட்டி கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க அதுக்கு ஏதாவது நீங்க பதில் சொல்லணும் இல்லையா? சட்ட ரீதியா நடவடிக்கை எடுப்பேன்னு நீங்க சொன்னீங்கன்னா மட்டும் போதுமா? மேகதாது அணை வந்து கட்டுவேன்னு அவர் சொல்றப்போ நீங்க எதிர்ப்பு தெரிவிங்க. அது எதிர்ப்பு வந்து நீங்க ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்லுங்க, இல்ல உங்களுடைய ட்விட்டர்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க, இல்ல வாயை தொடங்க சிஎம் சார். வாயை கொஞ்சமாவது தொடங்க சிஎம் சார்.